இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்த, உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும். என்ன மாப்பிள்ள, சொல்லுங்க. நம்ம ஊர்ல அப்பா அம்மா இல்லாம சில பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருக்காங்க. அவங்கள வர வச்சு அவங்களுக்கு பச்சளை மருந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது இந்த ஊர்ல இருக்கிற பழக்க வழக்கம் தான் சொன்னாங்க. ஆமா மாப்பிள்ள, அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது உண்மைதான். சரிங்க அத்தா, உங்களுக்கு இதுல ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க நல்ல காரியம் தானே பண்ணிருக்கீங்க. நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? அவங்கள நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க. என் கையால அவங்களுக்கு பச்சளை மருந்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்றேன். ஐயா, அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ரோகிணி. நீங்க ஏன் மாப்பிள்ள இவ்ளோ சந்தோஷப்படுறீங்க? இல்லத்த, நீங்க ஊர் தலைவரானதுக்கு அப்புறமா நல்ல காரியம் ஒண்ணு பண்ண போறீங்களா? அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். இல்ல ரோகிணி? இப்ப இவன் எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையை செய்யறான்? இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? காரணம் இல்லாம இவன் இந்த மாதிரி செய்ய மாட்டானே. அக்கா, இதெல்லாம் இப்ப நமக்கு தேவையா? ஓ மாப்பிள்ள சொன்னாலும் வேண்டான்னு மறுப்பு சொல்ல வேண்டியதானே? ஏய், மயில் மாப்பிள்ள சொன்ன மாதிரி நான் இப்ப இந்த ஊர் தலைவர். இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். பெத்த அம்மா இல்லாம ஏன் கையால பச்சளை மருந்து குடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை.